Hi students, welcome to this video. As the second year physics volume 1 unit 4 electromagnetic induction and alternating current. Now in this video we are going to deeply discuss about Lenz's law. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேரடேஸ் லா அதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்ஸ் லா பார்க்க போகிறோம். இப்போ லென்ஸ் லான்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ அந்த லென்ஸ் லாக்கான இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லென்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்குறோம். Lenz's law states that the direction of the induced current is such that it always opposes the cause responsible for its production. இந்த லென்ஸ் லாவோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது ஃபெரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேக்னெட்டை மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன உருவானது? இன்டியூஸ்டு கரண்ட் உருவானது இல்லையா? அப்போது அந்த இன்டியூஸ்டு கரண்ட் உருவானதே என்ன செய்யுதுன்னா, அந்த இன்டியூஸ்டு கரண்ட் உருவானதுக்கு எது காரணமாக இருந்ததோ அதை அப்போஸ் பண்ணுது அப்படின்றது தான் லென்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த லென்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் அப்போஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, அந்த காஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபெரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக கரண்ட்டு இன்டியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் காஸ். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எஃபெக்ட். ஓகேவா? இப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்சுன்றது காஸ், இன்டியூஸ்டு கரண்ட்டுன்றது எஃபெக்ட். இப்போ லென்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, லென்ஸ் லா சேஸ் தட் த எஃபெக்ட் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ். ஓகேவா? எஃபெக்ட்ன்றது இந்த இடத்துல இன்டியூஸ்டு கரண்ட் அப்போசஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச். அதுதான் சரியான மீனிங். அப்போது இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா, த இன்டியூஸ்டு கரண்ட் would flow in a direction so that it could அப்போஸ் த ஃப்ளக்ஸ் சேஞ்சாக அப்போஸ் பண்ணுற மாதிரி இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்காக தான் நம்ம ஃபேரடேஸ் ஈக்குவேஷனில் ஒரு சின்ன சேஞ்சை பார்க்குறோம். அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4.3 இங்கே கொடுக்குறாங்க. இப்போ ஃபேரடேஸ் ஈக்குவேஷனில் நெகட்டிவ் சைன் இருக்காது, ஆனால் இந்த இடத்துல லென்ஸ் ஈக்குவேஷனில் நெகட்டிவ் சைன் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -d ஆஃப் n∅b/dt. அப்போ இந்த நெகட்டிவ் சைன் ஏன் வந்தது அப்படின்னா, த நெகட்டிவ் சைன் சிக்னிஃபைஸ் தட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு EMF இஸ் சச் தட் இட் அப்போசஸ் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்டியூஸ்டு EMF அப்போஸ் பண்ணுது, அதனால் நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 4.3 தான் லென்ஸ் லாக்கான ஈக்குவேஷன். இப்போ லென்ஸ் லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம 2 இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கன்சிடர் a uniform magnetic field with its field lines perpendicular to the plane of the paper and pointing inwards. These field lines are represented by crosses. A rectangular metallic frame ABCD is placed in this magnetic field. ஓகேவா? அதுதான் இப்போ டயக்ராம் ஏல பார்க்குறோம். இப்போ ஏல பார்த்தோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த கிராஸஸாக போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பேப்பருக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. ஸோ பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் அண்ட் இட் ஆக்ட்ஸ் இன்வெர்ட்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஏபிசிடி அப்படின்ற ஒரு மெட்டாலிக் ஃப்ரேமை வச்சுருக்கிறோம். இப்போது மெட்டாலிக் ஃப்ரேம் மூவ் ஆகலை, மேக்னெட்டிக் ஃபீல்டும் மூவ் ஆகலை, ஸோ நோ கரண்ட். ஓகேவா? இதுதான் ஏ டயக்ராம். பி டயக்ராமில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்த மெட்டாலிக் ஃப்ரேமில் ஏபின்ற சைடு மூவபிள் பார்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஏபியை ரைட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். அப்போ ஏபியை ரைட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது ஏ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு. ஓகேவா? இந்த இடத்துல ஒர்க்குடன் நடந்திருக்கு. இப்போ ஏபியை ரைட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். ஸோ ஏ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு. திஸ் கரண்ட்டு flows in anti-clockwise direction.
அந்த டயக்ராமில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஐ வந்து அந்த இன்டியூஸ்டு கரண்ட் அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அந்த ரெட்டு கலரில் டாட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டுனால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுனால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டாக ஆக்ட் பண்ணும். நம்ம ஏற்கனவே கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வேர்டாக ஆக்ட் பண்ணும். ஆனால் இன்டியூஸ்டு கரண்ட்னால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட்னால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த ரெட்டு கலர் டாட் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா சி டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த ஏபின்ற மூவபிள் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த லெஃப்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது சம் ஒர்க் இஸ் டன். ஒர்க் டன்னும் நடக்குது, அதே சமயம் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுமே சேஞ்ச் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அந்த ரெட்டு கலர் க்ராஸஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொடுத்த அப்ளைடு ஃபீல்டு வந்து இன்வேர்டாக ஆக்ட் பண்ணும். ஏற்கனவே நம்ம கொடுத்த ஃபீல்டு வந்து ப்ளூ கலர் கிராஸஸ். இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்னால கிரியேட் ஆன ஃபீல்டு வந்து ரெட்டு கலர் கிராஸஸ். அப்போ அந்த ரெட்டு கலர் கிராஸஸ் அப்படின்றது இன்டியூஸ்டு கரண்ட்னால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்வேர்டாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகேவா, ஏன் இன்வேர்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை அப்போஸ் பண்ணும். ஸோ த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் அப்போஸ்டு பை த இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா, அதை தான் வந்து நம்ம வந்து சி டயக்ராமில் பார்க்குறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் லென்ஸ் லா. ஓகேவா, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆர்ம் ஏபி இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நம்ம மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ரைட் சைடாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாகும். அப்போ கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி தான் அந்த மூவபிள் பார்ட் ஏபியை வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த பி டயக்ராம் சி டயக்ராம் ரெண்டையுமே வந்து நம்ம அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படின்றத பார்த்துட்டோம், பி டயக்ராம்லேயும் சி டயக்ராம்லேயும். ஓகேவா, அப்போ இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருந்தால் கரண்ட்டு இன்டியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இல்லஸ்ட்ரேஷன் 2. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ப்ரீவியஸாக ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஃபாலோ பண்ணோமோ அதையே இங்கே ஃபாலோ பண்ணுறோம். லெட் அஸ் மூவ் அ பார் மேக்னெட் டுவர்ட்ஸ் த solenoid with its north pole pointing the solenoid. The motion increases the magnetic flux of the coil, which in turn induces an electric current. Due to the flow of the induced current, the coil becomes a magnetic dipole whose two magnetic poles are on either end of the coil. இது என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து இதை வந்து டயக்ராமை ரெஃபர் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ ஏ டயக்ராம் பாருங்கள். அந்த ஏ டயக்ராமில் வந்து ஒரு காயில் இருக்குது, கேல்வனோமீட்டர் இருக்குது, ஒரு மேக்னெட் இருக்குது. மேக்னெட் வந்து மூவ் ஆகலை, காயிலும் மூவ் ஆகலை, நோ மோஷன். அப்போ தேர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் இன் த கேல்வனோமீட்டர். அதே பி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மேக்னெட் வந்து மூவ் ஆகுது. மேக்னெட் எதை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் காயிலை நோக்கி மூவ் ஆகுது. அப்போ காயிலை நோக்கி மேக்னெட் மூவ் ஆகும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், டயக்ராம்லேருந்து if the north pole is moving towards the coil, a current is induced. ஓகேவா, அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுனால காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிருக்கு. ஓகேவா, அப்போ காயிலை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவானா அந்த காயில் எப்படி பிஹேவ் பண்ணுது, த காயில் இஸ் பிஹேவிங் லைக் அ பார் மேக்னெட். ஓகேவா, அப்போ பார் மேக்னெட்னா ரெண்டு போல்ஸ் உண்டு, ஒன்று நார்த் போல், ஒன்று சவுத் போல். ஓகே, இப்போது மேக்னெட் வந்து காயிலை நோக்கி வருது இல்லையா, எந்த போல், நார்த் போல் வந்து காயிலை நோக்கி வருது. வரும்போது அந்த மேக்னெட்டோட
அந்த காயிலோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்குல்ல அதுவும் நார்த்தாக இருக்கும். ஸோ நார்த்தும் ரிப்பல் ஆகும். இதை தான் அங்கே டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிப்பல்ஷன் பிட்வீன் காயில் அண்ட் மேக்னெட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது சி டயக்ராமில் மேக்னெட் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில். அப்போ மேக்னெட்டை வந்து மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில்னா இப்போ நார்த் போல் வந்து காயிலை விட்டு விலகி போகுது. அப்படி விலகி போகும்போது காயிலில் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதில் அந்த காயிலில் ஃபஸ்ட்டு எண்டு சவுத் போலாகவும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எண்டு நார்த் போலாகவும் பிஹேவ் பண்ணும். அப்போது சவுத்துக்கும் நார்த்துக்கும் மேக்னெட்டோட நார்த்து இல்லையா, மேக்னெட்டோட நார்த் போலுக்கும் காயிலில் எஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா அந்த சவுத்து போலுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ அட்ராக்ஷன் பிட்வீன் காயில் அண்ட் த மேக்னெட். அதனால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த டயக்ராமில் பாருங்கள் கேல்னோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது இல்லையா. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு போல் வந்து சவுத் போலாக இருக்குது. அந்த சவுத் போல் மேக்னெட்டோட நார்த் போலை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது மேக்னெட் வந்து ஃபர்தராக மூவ் ஆகிறத அது தடை செய்யுது. ஓகேவா, த மேக்னெட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த காயில். அதை வந்து இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து தடை செய்யுது. இதை தான் லென்ஸ் லா சொன்னது. ஓகேவா, இப்போது இது வந்து செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் லென்ஸ் லா. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பி டயக்ராம் சி டயக்ராம் ரெண்டுமே அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் ஃபவுண்ட் பை யூஸிங் லென்ஸ் லா. ஓகேவா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 1 இல்லஸ்ட்ரேஷன் 2 ரெண்டுலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் given by லென்ஸ் லா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆகுமா ஆன்டி கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆகுமா இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அந்த லென்ஸ் லாவை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பயன்படுத்தி ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது அதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம். த ட்ரூத் ஆஃப் லென்ஸ் லா கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ த எக்ஸ்பிளனேஷன் இஸ் கிவன் அஸ் ஃபாலோஸ். இப்போ நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பயன்படுத்தி இந்த லென்ஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அக்கார்டிங் டு லென்ஸ் லா when a magnet is moved either towards or away from the coil the induced current produced opposes the motion. அந்த உருவான இன்டியூஸ்டு கரண்ட் மேக்னெட்டை மூவ் பண்ணும்போது உருவான இன்டியூஸ்டு கரண்ட் அந்த ஃபர்தராக வந்து மேக்னெட்டை காயிலை நோக்கியோ அல்லது காயிலை விட்டு விலக்கியோ நம்ம மூவ் பண்ணுறத தடை செய்கிறது. அதுதான் லென்ஸ் லா. ஓகேவா, அஸ் அ ரிசல்ட் there will always be a resisting force on the moving magnet. அப்போ மேக்னெட்டில் ஒரு தடை அந்த resisting force இருந்துக்கிட்டே இருக்கும். Work has to be done by some external agency to move the magnet against the resisting force. Here the mechanical energy of the moving magnet is converted into electrical energy which in turn gets converted into heat energy. ஓகேவா, இப்போ நம்ம மேக்னெட்டை மூவ் பண்ணுறோம், அது வந்து ஒர்க் டன். அந்த ஒர்க் டன்னா அது மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜினால் காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆகிருக்கு, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் ஹீட் எனர்ஜியாக வந்து வேஸ்டேஜ் ஆயிரும். ஸோ mechanical energy to electrical energy is converted into heat energy also according to law of conservation of energy. இப்போ மாற்றி யோசிக்க சொல்கிறாங்க. எப்படின்னா on the contrary to lens law, let us assume that the induced current helps the cause responsible for its production. அப்போ லேசாக மேக்னெட்டை மூவ் பண்ணும்போதே அங்கே வந்து கரண்ட் காயில் இன்டியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபர்தராக மேக்னெட்டை மூவ் பண்ணாமலே மேக்னெட் வந்து அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுனால மேக்னெட் வந்து வேகமாக என்ன ஆகுது காயிலை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கேஸ் எங்கேயாவது நடக்குமா ஒரு மெஷினரியில்? நடக்காது. அதுதான் இங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா when we push the magnet little bit towards the coil the induced current helps the movement of the magnet towards the coil then the magnet starts moving towards the coil without any expense of energy. எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் மேக்னெட் வந்து தானாகவே வந்து காயிலை நோக்கி மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்காது. ஸோ this then becomes a perpetual motion machine இல்லையா. அப்போ இன் ப்ராக்டிஸ் நோ சச் மிஷின் இஸ் பாசிபிள். அப்போ நம்ம வந்து ஒர்க் டன் கொடுக்கணுன்னா எனர்ஜி தேவை.
இந்த இடத்துல வந்து பார் மேக்னெட் தானாக காயிலை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால் லென்ஸ் லா என்ன சொன்னதோ அதுதான் கரெக்ட். ஸோ தஸ் லென்ஸ் லா இஸ் அன் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ நம்ம இந்த லென்ஸ் லாவில் நம்ம ஸ்டேட்மெண்ட் படித்தோம், இல்லை ஸ்டேஷன்ஸ் 2 படித்தோம். அப்போ ஃபேரடேஸ் லாவில் அந்த நெகட்டிவ் சைன் இல்லை, அந்த கரெக்ஷனை வந்து நம்ம லென்ஸ் லாவில் பார்த்துக்கிட்டோம். ஸோ லென்ஸ் லா இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் அவர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சயின்ஸ். தேங்க்யூ.